In today's digital world, every click, every login, and every transaction can make you a target. Yes, I'm talking about cybercrime. Cybercrime is no longer just a threat, it's a reality that affects million people every day. But what is exactly a cybercrime? What are the different types, the legal consequences, and most importantly, how can you protect yourself? In this video, we'll break it all down. Stay tuned because what you are about to learn could save you from becoming the next victim. சைபர் கிரைம்னா என்ன அதுக்கோட ப்ராப்பர் டெஃபினேஷன் என்னன்றதை பார்ப்போம். சைபர் கிரைம் இஸ் அ கிரைம் டன் பை தி பர்சன் through a computer or any kind of electronic networks in a virtual space or in a cyber space. டார்கெட்ஸா ரெண்டு விஷயங்களை வைக்கிறாங்க. கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் இல்லைன்னா கம்ப்யூட்டர் டு பர்சன். இதுதான் சைபர் கிரைம். சைபர் கிரைம்ல நம்ம இன்னைக்கு 11 டைப்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேக்கிங் பத்தி பார்க்கலாம். Unauthorized access to computer systems or networks often to steal data, disrupt service or gain control. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, எந்த ஒரு அத்தாரைஸ்ட் ஆக்சஸ் இல்லாம ஒரு கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்றது மூலியமா அதனால நம்ம ஒரு டேட்டாஸை ஸ்டீல் பண்ணலாம், இந்த சர்வீஸை கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணலாம், ஆர் எல்ஸ் அது மூலியமா ஏதாவது ஒரு கண்ட்ரோல் கெயின் பண்றதா ஹேக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் டைப்பா நம்ம ஃபிஷிங் பத்தி பார்க்கலாம். Tricking individuals into revealing sensitive information like passwords or financial details through deceptive mails, messages or website. இது எப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம ட்ரிக் பண்ணுறது, லைக் ஃபேக்கான இமெயில்ஸ் மூலியமாவோ மெசேஜஸ் மூலியமாவோ ஒரு வெப்சைட்ஸ் மூலியமாவோ இது யாரெல்லாம் டச் பண்ணுறாங்களோ அது மூலியமா அவங்க பாஸ்வேர்ட்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸை நம்ம திருடுறது. இதான் ஃபிஷிங்னு சொல்கிறாங்க. தேர்ட் நம்ம malware attacks பற்றி பார்ப்போம். Spreading malicious softwares like viruses, worms or ransomware to damage system, steal data or extort victims. ஒரு malicious softwares அது மூலியமா, அதாவது இந்த இடத்துல malicious software வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா வைரஸஸ் ஆர் worms அது மூலியமா ஒரு சிஸ்டமை டிஸ்டர்ப் பண்றது, டேமேஜ் பண்றது, சம்டைம்ஸ் இதை வச்சு நம்ம டேட்டாஸை கூட திருடி எடுக்கலாம். இதான் வந்து malware attacks அப்படின்னு சொல்றாங்க. Ransomware, a type of malware that encrypts a victim's file and demands for a ransom payment. இந்த ransomware அப்படின்னா ஒருத்தவங்களோட ஐடென்டிட்டியோ இல்லை அவங்களோட பாஸ்வேர்டையோ இல்லை அவங்களோட டேட்டாஸையோ கம்ப்யூட்டர்லேருந்து திருடிட்டு அதுக்கு பணம் கொடுத்தாதான் அந்த டேட்டாஸை வந்து எந்த வித லீக் அவுட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு கேட்குறதா ransomware அப்படின்னு சொல்கிறாங்க. Identity theft, stealing personal information like social security numbers or credit card details to assume someone else's identity for to involve criminal activities. ஒருத்தவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை திருடிட்டு தன்னோட ஐடென்டிட்டி மறைச்சிட்டு அவங்களோட ஐடென்டிட்டியை ஃபேக்காக யூஸ் பண்ணி எந்த ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகுறாங்களோ அதுதான் ஐடென்டிட்டி தெஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சைபர் ஸ்டாக்கிங், யூசிங் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ் டு ஸ்டாக் சம் ஒன் விச் லீட்ஸ் டு ஹராஸ், த்ரிட்டன். இந்த சைபர் ஸ்டாக்கிங்னா ஒருத்தவங்கள ஒரு லைக் சைபர் சைடு அவங்கள ஸ்டாக் பண்ணி அந்த ஸ்டாக்கிங்கில் கிடைச்ச டீட்டெயில்ஸ் மூலயமா அவங்கள ஹராஸ் பண்ணுறதோ த்ரிட்டன் பண்ணுறதோ அதுதான் சைபர் ஸ்டாக்கிங்னு சொல்கிறாங்க. டேட்டா பிரீச்சஸ், அன்அத்தாரைஸ்ட் ஆக்சஸ் டு அண்ட் தெஃப்ட் ஆஃப் சென்சிட்டிவ் டேட்டா ஃப்ரம் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப்டன் இம்பாக்டிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். லைக் ஒரு அன்அத்தாரைஸ்டு ஆக்சஸ் மூலயமா ஒரு ஆர்கனைசேஷனை அங்கே இருக்கிற ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளோட சென்சிட்டிவ் டேட்டாவை திருடுறதா டேட்டா பிரீச் அப்படின்னு சொல்கிறாங்க. சைபர் எஸ்பினாஜ், த யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் நெட்ஒர்க்ஸ் டு கேதர் இன்டெலிஜென்ஸ் ஆர் ஸ்டீல் சீக்ரெட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் செக்டார்ஸ். ஒரு கம்ப்யூட்டர் மூலியமாவோ இல்லை ஒரு ஓவரால் ஒரு நெட்ஒர்க் மூலியமாவோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லைனா ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ் அதில் இருக்க சீக்ரெட் டேட்டாஸ் அதெல்லாம் திருடுறது தான் சைபர் எஸ்பினாஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. Child sexual exploitation, online activities involving the sexual abuse or exploitation of children, including child pornography and online grooming. ஒரு சைல்டை வச்சு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பண்ணுற எல்லா எக்ஸ்ப்ளோட்டேஷனுமே சைல்ட் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்றது கீழே வரும். Cyber bullying, the use of electronic communications to bully a person, typically by sending messages in threatening nature or in bullying nature. ஒரு ஃபேக் நியூஸோ இல்லை ஒருத்தவங்களை ஹார்ம் பண்ணுற மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி மெசேஜஸை சைபர் சைடில் ஸ்ப்ரெட் பண்ணி அவங்கள பப்ளிக் ஷேம் பண்ணுறது அப்படி தான் சைபர் புல்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. DDoS அட்டாக், டிஸ்ட்ரிபியூட்டட் டினால் ஆஃப் சர்வீஸ். இந்த அட்டாக்ல என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரீச்சிங் தி டிராஃபிக் செக்யூரிட்டி அண்ட் வால்ஸ் வித்தவுட் எனி நாலேஜ். இதை சிம்பிளாக சொல்ல போகணும்னா when a hacker flood a website or server with more traffic which makes it slow or crash for the real users who try to access it. லைக் ஒரே வெப்சைட்டையோ இல்லை ஒரே லைக் சர்வீஸையோ அந்த ஹேக்கர் வந்து
ரொம்ப டிராஃபிக் பண்ணும்போது அதோட ரியல் யூசஸால அதை ஆக்சஸ் பண்ணவே முடியாது. அதான் டிடிஓஎஸ் அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க. Cyber terrorism, completely damaging someone's or something data which could not be rebuilt or reconstructed. ஒரு டேட்டாவை டேமேஜ் பண்ணுறது மூலியமா கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணுறது மூலியமா அதை திருப்பி நம்மளால் ரீகன்ஸ்ட்ரக்டோ ரீபில்டோ பண்ணாத அளவுக்கு ஒரு எஃபெக்டை கொண்டு போகுதுன்னா அதுதான் சைபர் டெரரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் சைபர் கிரைம்னா என்ன, அது என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போது ஒரு சைபர் கிரைம்லேருந்து நம்மளை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்ட்ரென்தன் பாஸ்வேர்ட் அண்ட் அத்தென்டிகேஷன். நம்ம பாஸ்வேர்ட்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணுறது, அது மூலிமா நம்மளோட பாஸ்வேர்டை மற்றவங்க கெஸ் பண்ண முடியாது. ஸோ காமன் பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். செக்யூர் யுவர் டிவைசஸ் அண்ட் நெட்ஒர்க்ஸ். நம்ம டிவைசஸும் நெட்ஒர்க்ஸும் ரொம்ப செக்யூராக வச்சுருக்கணும். லைக் வந்துட்டு நம்ம இப்போ ஒரு பப்ளிக் வைஃபைல கனெக்ட் பண்ணும்போது ஒரு ஹேக்கருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு வைஃபையோட ஹேக் பண்ணால் போதும், அதை கரெக்ட் பண்ணியிருக்க எல்லா டிவைசஸையும் அவனால் ஹேக் பண்ண முடியும். ஸோ நம்ம டிவைசஸும் நெட்ஒர்க்ஸையும் ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். பி காஷியஸ் ஆன்லைன். ஆன்லைனில் நம்ம இருக்கும்போது ரொம்ப காஷியஸாக இருக்கணும். லைக் நம்ம தேவையில்லாமல் எதுலேயும் போய் மாட்டிடாமல் நம்ம இருக்கிறது ரொம்ப நல்லது. ப்ரொடெக்ட் பர்சனல் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ். நம்ம பர்சனல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எல்லா இடத்துலையும் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். தேவையான இடத்துல மட்டும் கொடுக்குறது ரொம்ப நல்லது. சேஃப் சோஷியல் மீடியா ப்ராக்டிசஸ். நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குற எல்லா வெப்சைட்ஸ், எல்லா லிங்க்கையும் டச் பண்ணுறது, அது மூலியமாக நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும்போது நம்ம ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் கொடுக்குறது, அதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாம். எஜுகேட் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். லைக் சைபர் கிரைம் பற்றி. இல்லை நம்ம செல்ஃப் அவேர் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட் சைபர் கிரைம். இப்போ சைபர் கிரைம் நடந்துருச்சு, நம்ம ஒரு விக்டிமாவே ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம இம்மீடியட்டாக நம்ம சைபர் கிரைம் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நம்ம அந்த ரிப்போர்ட்டை பதிவு பண்ணலாம். இல்லை அது நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஃப்ராட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம 1930 கால் பண்ணி ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி நம்மளோட சைபர் கிரைமை ரிப்போர்ட் பண்ணலாம். இவ்வளோ டைப் ஆஃப் சைபர் கிரைம்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா டைப்புக்கும் வித்தியாசமான பனிஷ்மெண்ட்ஸும் அந்த கிரைமுக்கு ஏற்ற சிவியாரிட்டி பிரகாரம் பனிஷ்மெண்ட்ஸும் ஃபைன்ஸும் டிஃபர் ஆகும். ஸோ அதை இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது உங்களுக்கு லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I hope this video given you the most important information about the cybercrime, which is considered as the most unreported crime in the contemporary world. Don't forget to hit the subscribe button. Stay tuned. Thank you.